அன்பார்ந்த பல வருடமாக இந்த 5 வருடமாக முந்தைய திமுக அரசு கட்டப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். கலைஞர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு அரங்கத்தை மதுரை கீழக்கரை மைதானத்தில் வச்சிருக்காங்க. இதை நாங்கள் தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு வர்றோம். கல்லூரி மாணவி மாணவருடைய நினைவாக அரங்கமாக வைக்கணும்னு சொல்லி. இப்போ முந்தைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, 5 வருடம் கடந்து போயாச்சு. இனி மக்கள் ஒவ்வொருத்தவங்க ஜல்லிக்கட்டு வைப்பாங்க. அப்போ நடத்தும் பொழுது அந்த அரங்கத்தினுடைய பேர் என்ன? மாற்று கட்சியில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, பிரைவேட்டா ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, ஒரு ஜல்லிக்கட்டு சங்க ரீதியாக ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. எப்படி கலைஞருடைய ஏறுதழுவுடைய விளையாட்டு அரங்கம் சொல்லி கலைஞருடைய பேரில் நடத்துவாங்களா? ஆட்சி முடிஞ்சிருச்சுல. இப்படி தொடர்ச்சியாக இந்த கலைஞருடைய விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு அந்த கிரவுண்டை அரங்கத்தை நடத்துனீங்கன்னா மாற்று கட்சியில் இருக்கிறவர்களும் அரசியலை விரும்பாதவர்கள் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க? இது உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அதை தலையிட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே வர்றோம். மாணவி மாணவர்களுடைய நினைவு விளையாட்டு அரங்கமாக பேர் சூட்ட வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து இந்த அரங்கத்தினுடைய பேரை மாணவி மாணவர்களுடைய நினைவு விளையாட்டு அரங்கமாக அந்த பேரை வைக்க வேண்டும் சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றோம். அது போக இந்த அரங்கம் கட்டினதுல இருந்து பட்டி தொட்டியில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அச்சம்பட்டி, கீழப்பட்டி, புதுப்பட்டி, சத்தரவலாலப்பட்டி, இப்படி அயனாகுளம், இப்படி எண்ணற்ற சொல்ல முடியாத மதுரை மாநகரத்தில் கோயில் நகரம் ஜல்லிக்கட்டு பூரா தடைபட்டு போய் கிடக்கு, சிறைபிடிச்சு போய் கிடக்கு. 2026ஆம் ஆண்டு பிறந்துமே இந்த ஜல்லிக்கட்டை மண்ணில் பிதஞ்ச வரலாறை தாவேகா அரசாங்கம் நடத்த வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். சத்திரப்பட்டி ஜல்லிக்கட்டு மட்டுமில்ல, அச்சம்பட்டி மட்டுமில்ல, கீழப்பட்டி மட்டுமில்ல, இப்படி எண்ணி சொல்ல முடியாத பட்டின்ற பேர் வரக்கூடிய ஏராளமான ஜல்லிக்கட்டு தடைபட்டு போய் கிடக்கு. இதெல்லாம் 2026ஆம் ஆண்டு மண்ணில் பிதஞ்ச வரலாறை புதுப்பிக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வச்சு கண்டிப்பாக நடக்காத ஜல்லிக்கட்டை பூரா சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பூரா மழை பெய்யுது.